அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ஜெஃப்னா ஸ்டைல் சிக்கன் கறி எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் வாங்க. சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள். பின்னர் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்கள். பின்னர் மஞ்சள், பெப்பர் பவுடர், கல்லுப்பு, மிளகாய்த்தூள், அதோடு உள்ளி இஞ்சி சேர்த்து கொள்ளுங்கள். நான் உரலில் இடித்து போட்டேன். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டாகவும் போட்டுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் நன்றாக கையால் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இவ்வாறு மிக்ஸ் பண்ணிய பிறகு இதனை மூடி ஒரு அரை மணித்தியாலம் ஊற வைத்து விடுங்கள். அப்போதுதான் ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் சிக்கனுக்குள் இறங்கும். பின்னர் சட்டியில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுங்கள். அதனோடு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இறம்பை, கறிவேப்பிலை என்பவற்றை போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ளுங்கள், அடிப்பிடிக்க விடாமல். பின்னர் வெட்டி வைத்த உருளைக்கிழங்கையும் போட்டு நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். இக்கலவையுடன் மேரினேட் பண்ணி வைத்திருந்த சிக்கனையும் எடுத்து அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறி விடுங்கள். நன்றாக கிளறிய பின்னர் மூடி கொஞ்ச நேரம் விடுங்கள் மீடியம் ஃப்ளேமில். சிறிது நேரம் கழித்து நான் மூடியை திறந்து பார்க்கும் பொழுது சிக்கனிலிருந்து தண்ணி வெளிவந்து அந்த தண்ணீரில் சிக்கன் அவிந்து கொண்டு இருக்கும். சிக்கனில் மசாலா எல்லாம் ஊறி நல்ல வாசனையாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு முறை நன்றாக கிளறிவிட்டு தேங்காய்பால் 2/3 பாலை ஊற்றிவிடுங்கள் அல்லது தண்ணீரும் ஊற்றிக்கொள்ளலாம். தேங்காய்பால் ஊற்றிய பின்னர் சிக்கனில் உள்ள மசாலா தேங்காய்பாலில் நல்லாக மிக்ஸ் ஆகும் வரை நன்றாக கிளறிக் கொள்ளுங்கள். இச்சமயத்தில் உப்பு மற்றும் உரைப்பின் அளவுகளை பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். கறி இப்போது நன்றாக கொதித்து கொண்டு இருக்கிறது. இப்போது தேங்காய்பால் 1 பாலையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். கறி நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை நன்றாக கிளறிவிடுங்கள், அடிப்பிடித்து விடாமல். உங்களுக்கு குழம்பாக வேண்டுமென்றால் இப்பதத்திலேயே இறக்கிக் கொள்ளலாம். இல்லாவிடில் கறிக்குள் உள்ள உருளைக்கிழங்கு 4-5 எடுத்து
மசித்து கறியுடன் சேர்த்து விடுங்கள். அப்போது கறி கொஞ்சம் கெட்டியாக வரும், டேஸ்ட்டும் நன்றாக இருக்கும். கறியை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அடுப்பிலிருந்து இறக்கி விடுங்கள். கொஞ்சம் சூடு ஆறியவுடன் இறைச்சி சரக்கு பாக்கெட்டை பவுடராக்கி சேர்த்து கொள்ளுங்கள். உடனே வறுத்து பவுடராக்கி சேர்த்து கொண்டால் வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனையும் நன்றாக ஒரு முறை கிளறிக்கொள்ளுங்கள். பின்னர் தேசிப்புளியையும் சேர்த்து கொள்ளுங்கள். அதையும் ஒரு முறை நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். இப்போது நாம் செய்த ஜெஃப்னா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடியாகிவிட்டது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.